நாம் இன்றைய தினத்தில் வேதத்தினுடைய 5வது புஸ்தகமான உபாகமம் அதனுடைய பின்னணியும் அதை குறித்து ஒரு விளக்கமும் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இதனுடைய எபிரேய பெயர், எபிரேய மொழியில் வைத்த பெயர், அதாவது எபிரேயத்திலே அந்த சுருளை விரிக்கும் போது முதல் வார்த்தை என்னவோ அதை தான் அதற்கு பெயராக வைத்தார்கள். அதன்படி இதுக்கு முதலாக இருக்க பேர் ஹாடே பஹ்ரின், அதாவது தீஸ் ஆர் த வேர்ட்ஸ். அதில் அந்த பஹ்ரிம் அப்படிங்கிறத தான் இதுக்கு பெயராக வைத்தாங்க, த வேர்டு அப்படின்னு. இதை யூதர்கள் இன்னொரு பேராலும் இதை அழைப்பார்கள். இந்த புஸ்தகத்துக்கு காமனான ஒப்பரு மிஸ்னா ஹத்தோரா அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லா, அதாவது சட்டங்கள் திரும்பவும் ஒருக்க செய்யப்பட்டது, திரும்பவும் ஒருக்க கூறப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்த போது, எபிரேயத்திலிருந்து கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்த போது டியூட்டரானியமியஸ் தோட்டோ அப்படின்னா, அதாவது டியூட்டோ அப்படின்னா ரெண்டாவது, நோமோஸ் அப்படின்னா லா, தி செகண்ட் லா அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க. ரெண்டாவது சட்டம் அப்படின்னு கிரேக்க மொழியில் பேர் வச்சாங்க. அதனால அதுல இருந்து அப்படியே இங்கிலீஷுக்கு மாற்றின போது டியூட்ரானமி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. தமிழில் நாம இதை இரண்டாவது சட்டம் அல்லது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சட்டம்னு கொடுக்காம உப ஆகமம், அதாவது அந்த 4 ஆகமங்களுக்கு, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமங்கள் இதோடு சேர்ந்த அடிஷனலான ஒரு ஆகமம், உப ஆகமம் அப்படின்னு பேர் வைத்து உபாகமம் அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. உண்மையிலே இது செகண்ட் லா கிடையாது. யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகத்தில் உள்ள அனைத்து கட்டளைகளையும் பொதுவாக சேர்த்து மறுபடியும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இது முக்கியமாக ஆசாரியர்கள் லேவியர்களுக்காக அல்ல, அந்த 12 கோத்திரத்தில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு, செகண்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு. காரணம் என்னன்னா, எகிப்தை விட்டு வெளியேறி 40 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த உபாகமத்தை எழுதுகிற போது 40 வருடங்கள் கடந்து விட்டது. யாத்திராகமம் 19வது அத்தியாயத்தில் சினாய் மலை அடிவாரத்தில் தேவனோடு ஜனங்கள் உடன்படிக்கை செய்தாங்க. அந்த உடன்படிக்கை செய்த ஜனங்கள் 6,3550 பேர். அந்த 6,3550 பேர்ல 3 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, மோசே, யோசுவா, காலேப். மீதமுள்ள அந்த கணக்கெடுப்புல இருந்த எல்லாருமே மரித்து போனாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடந்த போது இருந்த 20 வயதிற்கு கீழ் உள்ள ஆண்கள். அதாவது இந்த கணக்கெடுப்பு எல்லாமே 20 வயதிற்கு மேல் உள்ள ஆண்கள் தான், பெண்கள் குழந்தைகள் சேர்க்கல. இப்போ உள்ள கணக்குல அது கிடையாது. அந்த 20 வயதுக்கு அன்னைக்கு கீழே இருந்த பிள்ளைங்க இந்த 40 வருட காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க. இவங்கள 20 வயதிற்கு மேல் உள்ளவர்களை கணக்கெடுத்தாங்க. கணக்கெடுத்த போது அதுல இருந்தது 6,1700 சொச்சம் பேர். இதுல 3 பேர் தான் அந்த கணக்கெடுப்புல இருந்தவங்க இருக்கிறாங்க. மீதி பேர் எல்லாருமே மரித்து போய்விட்டார்கள். அதாவது தேவனோட அன்று உடன்படிக்கையில நாங்கள் செய்வோம் என்று சொன்னவங்கல்ல இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாம் அந்த இளம் தலைமுறை, செகண்ட் ஜெனரேஷன் தான். இதுலயும் இந்த 3 பேர்ல மோசேக்கும் கானான் பிரவேசம் மறுக்கப்பட்டு விட்டது. நீ உள்ள போக மாட்டேன்ட்டார் ஆண்டவர். அவரு 2-3 கேட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பத்தி இனிமேண்ட பேசாத அப்படின்ட்டாரு. கானான் பிரவேசம் மறுக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த யோசுவாவும் காலேபும் தான் இந்த மிச்சமுள்ள ஜனங்களை வழி நடத்தி கொண்டு கானானுக்குள்ள போகணும். கானான் பார்டர்ல அவங்க நிக்கிறாங்க. கானான் தேசம் அந்த பக்கம், எரிகோ முதல் பட்டணம், அதுக்கடுத்து யோர்தான், யோர்தானுக்கு இக்கரையில இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க உள்ள போகணும். இவங்க அதுக்குரிய நேரம் வந்து விட்டது. மோசேக்கு அவருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டு போய்விட்டது. அதனால மோசே அவருடைய மரிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த இளம் தலைமுறை ஜனங்களை கூட்டி வைத்து அவங்ககிட்ட 3 தடவை பிரசங்கம் பண்ணிடுறார். 3 சொற்பொழிவு ஆற்றுகிறார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொன்னாரு, அநேகமாக அடுத்த நாள் எழுதி வச்சாரு. 2வது நாள் என்ன சொன்னாரோ அதை
எழுதி வைத்தார். அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், முதல் நாள் சொன்னதை 2வது நாள் எழுதினது, 3வது நாள் சொன்னதை 4வது நாள் எழுதி வைத்தார், 5வது நாள் சொன்னதை 6வது நாள் எழுதி வைத்தார். இப்படியாக அந்த 3 முறை அந்த ஜனங்களோடு பேசின 3 பிரசங்கம் தான், அதனுடைய தொகுப்பு தான் இந்த உபாகம புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை 3ஆக பிரித்து படிக்கலாம். ஏனென்றால் அது 3 பார்ட்டாக இருக்கனால 3ஆக பிரித்து படிக்கலாம். அது ரொம்ப எளிதுதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டு முதல் பிரசங்கம், அப்புறம் அது 2வது பிரசங்கம், 3வது பிரசங்கம் அப்படின்னு 3ஆக பிரித்து படிக்கலாம். இந்த முதல் பிரசங்கத்தை குறித்து சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தா, அது உபாகமம்ல முதல் அத்தியாயம் முதல் வசனத்துல இருந்து 4வது அத்தியாயம் 43வது வசனம் வரைக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரீச்சிங். இதுல அந்த ஜனங்கள்கிட்ட அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு தலைப்பும் கொடுக்கலாம், கடந்த காலம். அதாவது எகிப்துல இருந்து அவங்க கிளம்புனதுல இருந்து இந்த 40 வருஷம் வரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறத மோசே சுருக்கி சொல்றாரு. கிளம்புனதுல இருந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஜனங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். இதுல தேவன் பிதாக்களுக்கு, இவர்கள் அப்பாக்களுக்கு கிருபையாக இறங்கி செய்த காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன, ஆனா பிதாக்கள் அதற்கு விரோதமாக தேவன் மேல் கொண்ட அவிசுவாசம், இச்சை, முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு 4 சாப்டர்ல சொல்றாரு. 1:1 இருந்து 4:43 வரைக்கும். இது முதலாவது செய்தி. செகண்ட் பார்ட் இது 2வது முறை செய்த 2வது பிரசங்கம். இது 4வது அத்தியாயம் 44 வசனத்துல ஆரம்பிச்சு 26வது அத்தியாயம் கடைசி வரைக்கும். இதுதான் மெயின் பார்ட். இந்த புஸ்தகத்துல முக்கியமான பகுதி இதுதான். இதை நிகழ்காலம், ஏன்னா இப்ப முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நீங்க என்ன செய்யணும், இது நடந்த காரியங்கள், அது இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுலதான் இந்த 2ஆம் தலைமுறை இடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத விளக்கி சொல்லுகிறார். இந்த 4வது அத்தியாயம் 44வது வசனத்துல இருந்து 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் வரைக்கும், 4:44 இருந்து 11வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் இவர்களை மீண்டும் தேவனோடு ஆரம்பத்தில் இவர்கள் பிதாக்கள் செய்த அந்த உடன்படிக்கை இவர்களுக்கு திரும்பவும் சொல்லி, அந்த 10 கட்டளைகள் அதை அவர்களுக்கு சொல்லி, இந்த உடன்படிக்கையின்படி தேவன் அவர்களுக்கு கொடுக்க போக இருக்கிற வாக்குத்தத்த தேசத்தையும் பற்றி அவங்களுக்கு விளக்கி சொல்லி, அவர்களே தேவனோடு மறுபடியும் உடன்படிக்கைக்குள்ளாக வழி நடத்துகிறார். இதுதான் இந்த செகண்ட் சாப்டர்ல உள்ள முக்கியமான 2வது பகுதி. அதனால யாத்ராகமத்துல வந்தது போலவே அந்த 10 கட்டளைகள் திரும்ப ஒருக்க உபாகமத்துல இங்கே சொல்லப்படும். செகண்ட் அவங்கள திருப்பி ஒருக்கா, அந்த உடன்படிக்கை செய்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க திருப்பி ஒருக்க உடன்படிக்கை செய்யுங்கன்னு உடன்படிக்கைக்குள்ள வழி நடத்துகிறார். 12வது அத்தியாயத்துல இருந்து 16வது அத்தியாயம் 17வது வசனம் வரைக்கும் அடுத்த பார்ட்டு மார்க்க சம்பந்தமான கட்டளைகள், விதிகள், ரிலிஜியஸ் லா அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு விளக்கி சொல்றாரு. அப்புறம் 16வது அத்தியாயம் 18வது வசனத்துல இருந்து 20வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் சிவில் லா, அவங்க ஒருவருக்கு ஒரு உறவுகளுக்குள்ள எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்கி சொல்றாரு. அப்புறம் 21ல இருந்து 26 வரைக்கும் சோசியல் லா, பிறரோடு உள்ள உறவுகளிலே அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிறத விளக்கி சொல்லுகிறார். இது எல்லாமே ஏற்கனவே யாத்ராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் சொல்லப்பட்டவைகள் தான். அவைகளை திரும்பவும் ஒருக்க அவங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். விளக்கி சொல்லி இதுதான் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த இதை குறித்து நம்ம யுகங்களை குறித்த பாடத்துல பாலஸ்தீன உடன்படிக்கை என்ற தலைப்புல இந்த காரியத்தை குறித்து நம்ம படித்தோம். அது ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். இதை குறித்தோம். இதுதான் 2வது பார்ட். இப்ப 3வது பகுதி, இது அவர் கடைசியாக செய்த 3வது பிரசங்கம். இதுல 27வது அத்தியாயத்திலிருந்து 33வது அத்தியாயம் வரைக்கும் இதற்குள்ளாக வரும். இதை வருங்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது அந்த ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கானானுக்குள்ள நீங்க பிரவேசித்ததற்கு பிற்பாடு அதுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் தேவனோடு இன்றைக்கு செய்த அந்த உடன்படிக்கையை திருப்பி அங்க உள்ள போனோன்னு உறுதி செய்யுங்கள். நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணி உறுதி செய்யுங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஏபேல் மலை அடிவாரத்துல கற்பாறைகளை சாந்துகளை பூசி இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி தேவனுடத்துல அந்த உடன்படிக்கையை செலுத்தி அதற்கு பக்கத்துல இருக்க கெர்சி மலையின் மேல 6 கோத்திரம் நெல்லு, அதற்கு ஆப்போசிட்ல இருக்க ஏபால் மலையின் மேல 6 கோத்திரம் நெல்லு, லேவியர் நடுவுல இருந்து கொண்டு இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை சொல்லட்டும். அந்த கீழ்ப்படியாதவனுக்கு வரக்கூடிய சாபங்கள் என்னென்னங்கிறத அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்லுகிற போது ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுகிறார். இது 27வது அத்தியாயம், ஒரு அத்தியாயம் முறை இதுதான். அதற்கப்புறம் 28வது அத்தியாயம் 29வது அத்தியாயத்துல இந்த உடன்படிக்கையின் படி நடந்தா உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம், இந்த உடன்படிக்கையை மீறினால் உனக்கு வரக்கூடிய சாபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த 28, 29 2 அத்தியாயத்துல அவங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அதற்கப்புறம் 30வது அத்தியாயத்துல கானான் போனதுக்கு அப்புறம் இது ஏற்கனவே செய்த மோசேயின் மூலமாக செய்த உடன்படிக்கையில இல்லாத ஒரு பகுதி, யாத்ராமம் எண்ணாமத்துல இல்லாத ஒரு பகுதி இப்ப தேவன் அவர்களோட செய்கிறார். கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க உடன்படிக்கையை மீறி அதனால சாபத்திற்கு உட்பட்டு தேவன் உங்களை பிற தேசங்களில் சிதறி அடித்து நீங்க போயிருக்கிற போது அங்க இருந்து உன் இருதயத்தில் சிந்தனை செய்து மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்திற்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தால் உன்னை மீண்டும் கானானை சுதந்திரிக்க செய்து உன்னை ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவார் அப்படிங்கிறார். இது 30வது அத்தியாயத்துல இருந்து வரக்கூடிய 1லிருந்து 5 வரைக்கும் படித்து பார்த்தா இந்த காரியம் அதுல இருக்கும். இது கிருபையின் அடிப்படையிலே தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை மீறினா என்னன்னா வரும்ட்டாரு, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஆனா அதையும் மீறி நீ தவறு செய்து போயிட்டேன்னா அங்க போயிட்டு நீ என்ன செய்யணும், இத மாதிரி செஞ்சேன்னா உன்னை திருப்ப கொண்டுட்டு வருவார் அப்படி என்று அவர் அது கிருபையின் அடிப்படையிலே தேவன் அவர்களோடு செய்யக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கையை அங்க விலக்கி அவங்களுக்கு சொல்றார். இது கிருபையாக தேவன் செய்தது. அப்புறம் 31, 32 சாப்டர்ல அடுத்த தலைவராக, அதாவது நான் இங்க மரித்து போக வேண்டும், நான் அங்க வர முடியாது, நான் இதோட நிக்கிற மாதிரி ஆயிரும், உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வதற்காக, இங்க இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வதற்காக அடுத்த தலைவரை பிக்ஸ் பண்றாங்க. மோசையை நியமித்து, யோசுவாவை நியமித்து எனக்கு அடுத்து இவர் தான், இவர் உங்களை உள்ள கொண்டு போவார்னு யோசேவை அங்க பிக்ஸ் பண்றாங்க. அதை பிக்ஸ் பண்ணி முடித்து விட்டு 33வது அத்தியாயத்துல, அதான் 31ல யோசுவாவை நியமனம் பண்ணுகிறாரு. 32வது அத்தியாயத்துல தேவன் இந்த ஜனங்கள் பிற்காலத்துல என்ன செய்வாங்கன்னு தீர்க்க தரிசனமாக சொன்னாரு. அந்த சொன்னதாக ஒரு பாடலாக எழுதி உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு ஞாபக அடையாளமாக வை அப்படின்னு சொல்லி அதை வச்சு வைக்கிறார். இது 32வது சாப்டர்ல வரும். அதற்கப்புறம் 33வது அத்தியாயம், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அவருக்கு. அதனால மரிப்பதற்கு முன்னதாக இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களை எல்லாரையும் முன்னாடி வைத்து ஒவ்வொரு கோத்திரங்களாக அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பிற்காலம் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்துல பார்த்தோம்னா யாக்கோபு
மரிப்பதற்கு முன்னதாக அவருடைய பிள்ளைகளாக 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்தார். அதே போல இங்கே மோசே அவர் மரிப்பதற்கு முன்னதாக இந்த 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு அடுத்த அத்தியாயம் 34, மோசையினுடைய மரணம். நோபா மலை உச்சியில மோசே ஏறி சென்று அங்கே மரிக்கிறார். எதுக்கு இருக்கக்கூடிய கானான் தேசத்தை, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தாரு, போக விடலை. அதனால மேலே இருந்த தேசத்தை முழுவதையும் பார்த்து விட்டு அங்கேயே மரிக்கிறார். அவரை தேவன் அடக்கம் பண்ணுகிறார். இந்த ஒரு சாப்டர் மட்டும் மோசே எழுதலை, பின்னாடி இவங்க எழுதி அதில் இணைத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மரித்தது அவர் எழுதியிருக்க முடியாது. யோசுவா இதை எழுதி அதோடு இணைத்திருக்கலாம் என்று சொல்றாங்க. இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முழு சாராம்சம். இதை நாம சரியாக இதனுடைய நோக்கம், இதனுடைய உத்தேசம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனுடைய கீவேர்ட்ஸ், இதனுடைய முக்கியமான அந்த அந்த ஒண்ணுல கிட்டத்தட்ட இது எல்லாமே அடங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் இதுக்கு உண்டு. 10வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 12, 13 வசனம். அதாவது அதுல எப்படி இருக்குன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மோசே சொல்றார், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி, உனக்கு நல்லது வேணுங்கிறதுக்காக இதை செய் இதை செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னார். இதை கேட்டு நடக்கணுங்கிறத தவிர ஆண்டவர் உன்கிட்ட என்ன தப்பா கேட்கிறாரு அப்படிங்கிறார். இது முக்கியமான ஒரு வசனம். அதற்கு அடுத்தபடியாக தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதிலே 30வது அத்தியாயத்துல வரும். 30வது அத்தியாயத்துல 19, 20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உன் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். இந்த 2 வசனங்கள் தான் இதனுடைய முழுமையான ஒரு சாராம்சத்தை கொடுத்துரும். இதுல முக்கியமான ஒரு சாப்டர் 27வது சாப்டர். அந்த 27வது அத்தியாயத்துல தான் அவங்க திரும்ப தேவனோடு அந்த உடன்படிக்கை செய்றாங்க. அங்க போய் கானானுக்குள் பிரவேசித்ததுக்கு அப்புறம் நீ ஏபேல் மலையில இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒரு கற்களில எழுதி நீ பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்தை உடன்படிக்கை செய்யணும். அப்படி செய்கிற போது என்ன ஆகுங்கிறது 9வது வசனத்துல சொல்லுகிறாரு. முக்கியமாக அந்த 9வது வசனம் தான் முக்கியமானது. மோசே லேவியராகிய ஆசாரிகள் கூட இருக்கையில் இஸ்ரவேல் எல்லாரும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். அதாவது அந்த அக்ரிமெண்ட் மூலமாகத்தான் அவரோடு உள்ள உறவுக்குள்ள வர முடியும். அதை நீ உள்ள வரணும் அப்படிங்கிறத இதுல அந்த 27வது சாப்டர்ல சொல்றாரு. இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம இதுல கத்துக்கொள்ள வேண்டியது என்ன, இந்த உபாகம புஸ்தகத்துல கத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா சில காரியங்கள். அதாவது முக்கியமான முதலாவது ஒரு குறிப்பு, என்னுடைய தாத்தா அப்பா என் முற்பிதாக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அதனால நானும் கிறிஸ்தவன் தான் என்பதை வேதம் ஒத்துக்கொள்வதில்லை. எங்க அப்பா இந்து, அம்மா இந்து, நானும் இந்து, ரைட்டு. எங்க தாத்தா இந்து, நானும் இந்து, ரைட்டு. எங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாம் முஸ்லீம், நானும் முஸ்லீம், ரைட்டு.
ஆனா எங்க அப்பா தாத்தா அம்மா எல்லாம் கிறிஸ்டியன், அதனால நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத வேதம் ஒத்துக்கொள்வதில்லை. கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்தால்தான் நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவன் ஆக முடியும். அதே போல என் பிள்ளைகளும், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளும் தானே முடிவெடுத்து தேவனோடு கிறிஸ்து மூலமாக உடன்படிக்கை செய்ய அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதும் வழிநடத்துவதும் நம்மளுடைய பொறுப்பு, பெற்றோர்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு. அதாவது நம்ம பிள்ளைங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர்கள் படிப்பு, வேலை, திருமணம் இந்த காரியங்களுக்குள்ள அவங்களுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், செலவு பண்றோம், படிப்பு செய்கிறோம். ஆனா அவங்க நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வேதத்தின் சத்தியங்களிலே அவர்களை வழிநடத்துவதும் பெற்றோர்களுடைய பொறுப்பு. இங்க முற்பிதாக்கள் மீறிட்டாங்க. ஆனாலும் அடுத்த தலைமுறையை மோசே நீ உடன்படிக்கை செய்து தேவனுக்குள்ள உள்ளே போனேன்னா உனக்கு இப்படி இப்படிலாம் இருக்கும் என்று விளக்கி சொல்லி அவர்களை அதுக்குள்ளாக கொண்டுட்டு வராரு. அதே போல நம்மளும் பிள்ளைங்களை வழிநடத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உபாகம புஸ்தகத்துல 40 தடவைக்கு மேல ஒரு சொல் திரும்ப திரும்ப வருது. அது என்னன்னா, கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசம், கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாரு, இது உன்னுடைய தேசம் என்று உனக்கு கொடுத்துட்டாரு, இது உன்னுடைய தேசம். அதற்கு இணையாக சேர்ந்தே வரக்கூடிய இன்னொரு வார்த்தை, நீ போய் சுதந்திரித்துக்கொள். கானான் தேசத்தை வாக்குத்தத்தமா தேவன் இது உனக்குத்தான் கொடுத்துட்டாரு, வானத்தின் பூமி நான் தான் சிருஷ்டித்தேன், அது என்னுடையது, இந்த பகுதியை உனக்கு கொடுத்துட்டேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனா அதை தேவனுடைய ஆலோசனையின்படியும் தேவ பலத்தோடும் உள்ளே சென்று அங்கே இருக்கிறவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை வென்று நான் அதை சுதந்திரிக்க வேண்டும். இல்ல முக்கியமானது அதுதான். நமக்கும் தேவன் பரலோகத்தின் வாரிசுரிமையும் கிறிஸ்துவோடு 1000 வருடங்கள் பூமியில அரசாளுவதற்காக தெரிந்து கொண்டதையும் வாக்குத்தத்தமாக கொடுத்து விட்டார். ஆனாலும் நாம் இன்று நமது சுயத்தையும் உலகத்தையும் பிசாசையும் எதிர்த்து யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கார, நான் பேசாம இஷ்டப்படி போகலாங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு வாரிசு உரிமை கிடைத்து விட்டது, ஆனா இந்த உலக அதிபதி என்னை அங்க போக விடாம தடை பண்ணுவான். அவனுக்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் பலத்தோடு அவனை ஜெயித்து, என் சுயத்தை ஜெயித்து, இந்த உலகத்தை ஜெயித்து நான் மேலே வரணும். நம்ம நல்லா படித்ததுதான். வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் கொடுத்து விட்டுட்டு ஆசீர்வாதங்கள் அந்த பலனை கொடுக்கிற போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு இதை நான் தருவேன் தான் சொன்னார். ஸோ ஜெயிக்கிறவராக நம்ம வர வேண்டும் என்பது மிக முக்கியம். ஏன்னா எகிப்திலிருந்து கிளம்புன 6,35,550 பேர்ல 2 பேர் தான் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. 2 பேர் தான், யோசுவாவும் காலேப்பும் 2 பேர் தான். மிச்சவங்க எல்லாம் உள்ள போக முடியல. நமக்கும் அதே தான். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் பிதாவின் சித்தம் செய்தவனே அதில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதனால அந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அதற்குள்ள போக வேண்டியது நமக்கு மிக முக்கியமான காரியம். கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நமக்கு என்னென்ன சொன்னாரோ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு. இந்த நியாய பிரமாணத்தில் சிலவற்றை மாற்றி சிலவற்றை அப்படியே கொடுத்து சிலவற்றை நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து கொடுத்து விட்டார். இப்ப அதை அவருடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தை கேட்டு நடக்க வேண்டியது நமக்கு முக்கியம். ஒன்று. இதுல 3வது பாயிண்ட் கானானுக்குள்ள பிரவேசித்த பின்பு அங்கே இருக்கக்கூடிய ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் இந்த ஜனங்களை எல்லாம் சர்வ சங்காரம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கலாம், அன்புள்ள தேவன் ஏன் அங்க உள்ளவனை எல்லாம் ஒருவனை விடாம கொல்ல சொன்னார்? அத்தியாயம் 20ல 16, 17வது வசனத்துல வந்து அந்த மாதிரி சொல்லுகிறாரு, சுவாசம் உள்ள ஒன்றையும் அங்கே விட்டு வைக்காதேங்கிறார். அந்த பட்டணங்கள்ல சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோடு வைக்காத, அதாவது அங்க இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் நாய் ஆடு மாடு கழுதை குதிரை எதுவாக இருந்தாலும் ஒன்றை கூட உயிரோடு விட்டு வைக்காம எல்லாத்தையும் சர்வ சங்காரம் செய் அப்படின்னு சொல்றார். ஒரு அன்புள்ள ஒரு தேவன் இந்த காரியத்தை ஏன் அவர்களை அழித்து போடும்படியாக சொன்னார் அப்படின்னு பார்த்தா அதுல 2 காரணங்கள் அதற்கு பின்னாடி இருக்குது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியங்கள் அதில் இருக்குது. முதலாவது காரியம், அந்த ஜனங்கள் அங்கே இருந்த அந்த ஜனங்கள் வாழ்க்கையில இருந்த 3 காரியங்கள், அவை தேவன் அருவருக்கக்கூடிய முக்கியமான 3 மிக மோசமான காரியங்கள். முதலாவது காரியம், முறையற்ற உடல் உறவு. திருமண பந்தத்துக்குள் இருக்க வேண்டிய அந்த உடல் உறவு எப்படி இருக்கணுமோ அதை முறையற்ற வகையிலே அவர்கள் வந்து மோசமாக கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு அசிங்கமா கொண்டு போகணும் அவ்வளவு கொண்டு போயிட்டாங்க. அது ஒன்று. இரண்டாவது, அநீதியான வாழ்க்கை. அநீதியான வாழ்க்கைன்னா எவன் எக்கடு கட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அதிகாரம் உள்ளவனும் பணபலம் உள்ளவனும் தன் இஷ்டத்திற்காக கொள்வது. அதன் விளைவாக என்னானது, பெண்கள் விதவைகள் எளியவர்கள் வசதி இல்லாத வாழ்க்கையில இருக்கிறவன் இவங்க குருடர் செவிடர் அங்கஹீனமானவங்க இவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டாங்க. அவங்கள ஒரு மனிதர்களாக ஒரு கணக்கிலேயே எடுக்கல. அந்த அளவுக்கு அதிகாரமும் பணபலமும் உள்ளவன் அவன் சௌரியத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. மூன்றாவது காரியம், மிக மோசமான காரியம், விக்கிரக வணக்கம். குறிப்பாக அஷ்ராபோல் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்னம் அவங்களுடைய கோயில்கள் எல்லாரும் இருக்கும். இது ஒரு அருவருப்பின் சின்னம். இந்த ஒரு 3 காரியங்களினால இந்த இடத்தை வந்து ஆண்டவர் சுத்தமாக அழித்து போடு என்று சொன்னார். 27வது அத்தியாயத்துல கூட அந்த மலைக்கு மேலே ஏறி இன்னென்ன காரியங்களை செய்கிறவனெல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லு, அப்ப ஜனங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொன்னபோது அதுல 15வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 11 காரியங்கள் அந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவங்க சொல்றாரு, அவங்களை சர்வ சங்காரம் பண்ணு, எவனையாவது விட்டு வைக்காத, விட்டு வச்சுட்டேன்னா அவன் இந்த காரியத்தை உனக்கு கத்து கொடுத்துருவான், நீ அதுல விழுந்துருவ, அதனால அவனை அழித்து போடு அப்படிங்கிறார். இன்றைக்கு மருத்துவ உலகத்துல ஈஸியா சொல்றாங்க, சுகர் ஜாஸ்தி ஒருவருக்கு காலில் ஒரு விரல்ல வந்து செப்டிக் ஆகி அப்படியே வருதுன்னா இதை இப்படியே விட்டேன்னா முழு உடலும் போயிடும், அதனால அந்த உறுப்பை வெட்டி வெளியே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காலில் ஒரு விரலையோ இதையோ வெட்டுறாங்க. அது முழு உடலையும் காக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்திற்காக. அதே போலதான் ஆண்டவர் செஞ்சாரு, இவங்களை விட்டேன்னா இதை உலகம் பூரா பரப்பிடுவாங்க. முதல்ல உனக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க, 2வது உலகம் பூரா பரப்பிடுவாங்க. அதற்காக இவர்களை சர்வ சங்காரம் செய், ஒருத்தனை கூட விடாம அழித்து போடு அப்படின்னு சொன்னார். அதே போல அத்தியாயம் 18ல 9லிருந்து 14 வரைக்கும் இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பதையும் சொல்லி, இதெல்லாம் செய்யாத, நீ செஞ்சிராத என்று அவர்களை எச்சரிக்கிறார். அதுல அவங்களுடைய இந்த வாழ்க்கை முறை அதுக்குள்ளாக நம்ம பார்க்கலாம். 2வது ஒரு காரியம், இந்த போகக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அந்த ஜனங்களை உன் கையாலே வெட்டி கொள்ள சொன்ன செஞ்ச, ஆனா அவங்க வழியை நீ கற்று கை கொண்டால் அவனுக்கு நேர்ந்த அதே கதிதான் உனக்கும் நடக்கும். நான் இன்னொருத்தனை வச்சு உன்னை அடிச்சு வெட்டுவேன், இதை நன்றாக தெரிந்து கொள், ஜாக்கிரதையாயிரு, கவனமாக இரு என்கிற ஒரு எச்சரிப்புக்குள்ளதான் அவங்களை கொடுத்து அனுப்புறாரு. இது 2வது காரியம். ஆனா இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக அந்த ஜனங்கள்கிட்ட இருந்த அந்த 3 மோசமான காரியங்களும் இன்று முழு உலக அளவிலே பெருகி போய்கொண்டே வருகிறது, பெருகி கொண்டே போகிறது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் இது.
அதுக்கு விலைக்கு நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பு. நான்காவது ஒரு காரியம், இல்லை முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்கு இந்த உபாகம புஸ்தகத்தை முழுவதையுமே நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த வனாந்திர சோதனையில, வனாந்திரத்திலே 40 நாட்கள் அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டது. பிசாசு கேட்ட அந்த எல்லா கேள்விகளுக்கும், அவன் வைத்த ஒவ்வொன்றுக்கும் அவர் சொன்ன 3 பதிலுமே உபாகம புஸ்தகத்துல தான் இருக்குது. முதலாவது, நீ தேவனுடைய புத்திரனே ஆனால் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் இயேசு கிறிஸ்து பதில் சொன்னது நமக்கு தெரியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது உபாகமம் 8:3, உபாகமத்தில் வர 8:3. அடுத்ததாக ஒரு வசனத்துல பாதியை விட்டு பாதியை திரித்து கூறி அவரை வஞ்சிக்க முயற்சி செய்தான். தேவாலயத்தின் உப்பரிக்கையில் கொண்டு போய் இங்கிருந்து தாள குதி என்றால் வசனம் சொல்லி இருக்கிறது, உன் கால்கள் இடராதபடி தேவதூதர்கள் உன்னை கரங்களில தாங்கி செல்வார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கல. நீ இங்கிருந்து குதிய தேவதூதர்கள் உன்னை தாங்குவாங்க, அதை பார்த்துட்டா ஜனங்கள் எல்லாம் உன்னை பின்பற்றுவாங்க. ஏன் ஊர் ஊரா கிராம சுத்தப்படுற ஈஸி வழி அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தார். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இது உபாகமம் 6வது அத்தியாயத்துல 16வது வசனம். அடுத்தபடியாக அவரை அங்க இருந்து கொண்டு போய் ஒரு மலைக்கு மேலே வைத்து உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் காண்பித்து நேரடியாகவே வந்துடுறான். இந்த பாரு, இந்த எல்லாமே என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த கௌரவம் மகிமை அதிகாரம் எல்லாம், நீ என்னைய மட்டும் கீழே விழுந்து வணக்கம் சொல்லு, நான் இதெல்லாம் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய் என்று எழுதி இருக்கிறது. இது உபாகமம் 6:13. ஸோ அவனுடைய கேள்விகளுக்கு, அவனுடைய சோதனை அவர் ஜெயித்ததெல்லாம் அந்த 3 பதில்களுமே இந்த உபாகம புஸ்தகத்துல தான் இருக்குது. அடுத்தபடியாக அவருடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிற போது நிறைய பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான கட்டளை எது, முக்கியமானது எதுன்னு. அப்போ அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. இது முதலாம் பிரதான கட்டளை. இது உபாகமம் 6:5. அதோடு சேர்த்து சொல்லுகிறார், உன்னில் நீ அன்பு கூறுவதால பிறனை அன்பு கூறுவையாக. இது லேவியராகமம் 19:18. இதைத்தான் எடுத்து அவர்களுக்கு விலைக்கு சொல்லி இவர்களை அதற்குள்ளதாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஸோ இந்த 5 காரியங்களை தான் படித்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து நிறைய டவுட் கேட்டபோது சொன்னாரு, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்றார். அன்னைக்கு அவர் சொன்னபோது வேதம்னு இருந்தது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மட்டும்தான், நியூ டெஸ்ட்மென்ட் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான். வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே, உங்களுக்கு நித்திய ஜீவன் அவைகளே தானே உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த காலத்துல இருந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல முக்கியமாக இந்த 5 புஸ்தகங்கள் தான். ஸோ இந்த புஸ்தகங்களை குறித்து நமக்கு ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம்தான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு காரியம், தேவன் தான் அவர்களுடைய ராஜா, அவர்களுக்கு ராஜா கிடையாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறாரு, பிற்காலத்துல நீ போய் ஒரு வேலை பண்ணிடுவ, கண் காணாத தேவன் எனக்கு ராஜாவாக இருப்பதை காட்டிலும் கண் காணக்கூடிய ஒரு ராஜா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க எல்லாம் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு வேலை நீ வந்தா, உனக்குன்னு ஒரு ராஜாவை கொண்டு வந்தா, அவன் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உபாகமம் 17வது அத்தியாயத்துல 14 - 20 வசனங்களில் தேவன் அவனுக்கு முன்னதாகவே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுல அவன் செய்யக்கூடாதது 4 காரியங்கள் தான்.
அநேக குதிரைகள் சம்பாதிக்க கூடாது. 17வது அத்தியாயம் 16வது வசனம். அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. ஜனங்களை தனக்காக திரும்ப எகிப்துக்கு போக பண்ணக்கூடாது. அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது. வெள்ளியும் பொன்னையும் தனக்கு மீதியாக பெருக பண்ண வேண்டாம். இந்த காரியங்கள் செய்யக்கூடாங்கிறார். நிறைய குதிரை சம்பாதிக்காத, மிலிட்ரி பவர், இதை மிலிட்ரி பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி நான் பெருசால தேவன் தான் உனக்கு பலன், நீ அதில் சார்ந்து நிற்காத. இன்னொன்று, அநேக ஸ்திரீகளை, நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணாத. 3வது, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை கொண்டு வெள்ளியும் பொன்னையும் மிகுதியாக பெருக பண்ண வேண்டாம். இந்த 3 காரியங்களை செய்யக்கூடாதுன்னாரு. ஆனால் சாலமோன் இந்த 3 காரியத்தையும் வேகமாக செஞ்சதுனால தான் அந்த ராஜ்யம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. அவர் கப்பல் லோடா குதிரை இறக்கி பக்கத்து தேசத்துக்கெல்லாம் வித்தார். தன் சத்துருக்களுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணார். கடைசியில் அவனுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை கொண்டுட்டு வர்றதுக்கு இவர் தான் உதவி பண்ணியிருந்தார். அதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் மூடனாகவே நான் நடக்கிறேன்னு அவரே எழுதி வச்சிருக்கிறார் பிரசங்கத்தில். அதுபோல் அவருக்கு எத்தனை மனைவிகள்ங்கிறது நமக்கே தெரியும். வெள்ளியும் பொண்ணும் கணக்கில் இல்லாமல் சேர்த்தேங்கிறார். செய்யாதேன்னு அதை செஞ்சார், ஆசீர்வாதம் போச்சு. ஆனால் இதில் அவன் செய்ய வேண்டிய காரியம், ராஜாவாக இருக்கிறவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று சொல்லுகிறார் 19-20 வசனத்தில். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. நான் ராஜா, ஆனால் என் மேல இருக்க ராஜா நீர் தான், அதை நான் ஒரு நாள் மறக்கலை என்று அந்த உறவுக்குள் வருவதற்காக, கற்றுக்கொள்வதற்காக அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி அவனே சொந்த கையால் ஒரு காப்பி எடுக்கணும். இந்த 5 புஸ்தகத்தையும், நியாயப்பிரமாண புஸ்தகம் 5ஐயும் அவன் சொந்த கையாலேயே ஒரு பிரதியை எடுக்கணும். எடுத்து தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவான். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரன் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். இது அன்றைக்கு ராஜாவாக இருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இன்றைக்கு நம்மையும் பூமியில் அவரோடு அரசாளும்படி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம கைப்பிரதியெல்லாம் எடுக்க வேண்டாம், பிரிண்டடில் நல்ல காப்பீஸ் எல்லாம் கையில் கிடைக்குது. ஆனால் இந்த வேதாகமத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவையாவது கம்ப்ளீட்டாக நான் வாசித்து முடிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவன் சொல்கிறாரு, நான் என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நீயோ அதை அந்நிய காரியமாக எண்ணி விட்டாய். என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஓசியாவில் சொல்றார். நமக்கு ஜீவன் இதில் தான் இருக்கு. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஆனால் விசேஷமாக பாடலாம் படிக்கிறாங்க. ராஜாவும் நானே, ஆசாரியனும் நானே, லேவியனும் நானே அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க. மல்கியால ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரு, லேவியோடு நான் பண்ணின உடன்படிக்கை என்னாச்சு? அவன் எனக்கு பயந்து இருக்கும்படி நான் இதெல்லாம் சொன்னானே, அவன் அதெல்லாம் செஞ்சானா அப்படின்னு கேட்குறாரு. மல்கியா 2 நம்ம பார்க்கலாம், 4வது வசனத்துலேருந்து வரும். லேவியரோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி எந்த கட்டளை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனோடு பண்ணின என் கட்டளை ஜீவனும் சமாதானமுமாயிருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்திற்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆனா அடுத்த வசனம், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள். நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை என் ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இன்றைக்கு ஆசாரியரும் நாங்களே, லேவியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. ஆனா இந்த வேதத்தை குறித்து
சரியான ஒரு தெளிவு இருக்குதா? படிச்சிருக்கிறோமா? வேதத்தை வாசிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நேரம் கொடுக்குறாங்களா? இல்லை. அது கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. நமக்கு ஜீவன் இதில் தான், அதில் அநேகமாக வாசிக்கணும். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியம், நம்மளுடைய வாழ்க்கையை பர்சனல் லைஃப், பப்ளிக் லைஃப், அதாவது என்னுடைய சொந்த வாழ்க்கை, இது பொதுவான வாழ்க்கை, இல்லைன்னா செக்குலர் லைஃப், சேக்ரட் லைஃப், இது உலக பிரகாரமான வாழ்க்கை, இது பரிசுத்த வாழ்க்கை என்று பிரித்து நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த அனைத்து புஸ்தகங்களிலையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா, தேவன் விரும்புவது ஹோலி இன் ஹோல் லைஃப், பரிசுத்தம் முழு வாழ்விலும். எனவே தான் அந்த 10 கட்டளையும் இதோடு சேர்ந்த மற்ற 613 கட்டளைகள் இருக்குது நியாயப்பிரமாணத்தில். இந்த கட்டளைகள் நமது வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதியையும், என் சிந்தை, என் சொல், என் செயல், என்னுடைய தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய தொழில், என் உணவு, உடை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிள்ளைகள் வளர்ப்பு எப்படி இருக்கணும், மற்றபடியாக வெளியே விதவைகள், எளியவர்கள், குருடர், செவிடர்கள், இவர்களை பராமரிக்கக்கூடிய என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று என் எல்லா பகுதியும் சேர்த்து 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 கட்டளையாக கொடுத்துருக்காரு. நம்ம தான் சிவில் லா தனியா, கிரிமினல் லா தனியா, லேபர் லா தனியா பிரிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இது எல்லாமே மிக்ஸ் ஆகியே தான் வரும். உடையை பற்றி பேசிட்டு இருக்கிறது, அடுத்த காரியம் பலி கொடுக்கறத பற்றி பேசும், அதுக்கு அடுத்த காரியம் நீ என்ன, இப்படி மாறி மாறி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஆண்டவர் நம்முடைய முழு வாழ்க்கையும் பார்க்குறாரு. அதனால நம்ம முழு வாழ்க்கையிலையும் அவருடைய இந்த கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது முக்கியம். அதற்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்னே ஒன்று தான். இந்த அவ்வளோ கட்டளைகளுக்கு பின்னாடி நான் கொடுத்த ஒரே ஒரு காரியம் இதுதான், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீ பூமியிலே சுகமாக வாழும்படியாக. நான் சொன்னதெல்லாம் அதற்கு தான். இதை மீறி நடந்தேன்னா சிக்கல்கள், பிரச்சனை வரும். என்கிட்ட நாளைக்கு அழுவாதான், அதான் சொல்றது. ஆனா ஒரே ஒரு காரியம் தான், தேவனில் அன்பு கூர்ந்தால் அன்றி, தேவன் மேலே நம்ம அன்பு கூர்ந்தால் அன்றி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா இந்தலாம் எதுக்கு, அந்தலாம் எதுக்கு, அது எப்படி நடக்கணும், அவங்கெல்லாம் செய்றாங்க, இதெல்லாம் தேவனில் அன்பு கூர்ந்தா கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய முடியும். யோவான் 14வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு காரியம் இதுதான், என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். யோவான் 14ல் 23வது வசனம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு வாசம் பண்ணுவோம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? தேவன் எனக்குள்ள என் வீட்டுக்குள்ள எனக்குள்ள வாசம், இதை விட பெரிய ஆசீர்வாதம். அதற்கு ஒன்னே ஒண்ணுதான், அவரை அன்பு கூறணும், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அவர் கட்டளைகள் எல்லாம் கஷ்டமோ பயங்கரமோ எல்லாம் கிடையாது, லகுவான காரியங்கள் தான். இன்றைக்கும் உதாரணத்திற்கு ஒரு காரியம், சிஎஸ்ஐ சபைகளிலே, நான் சிஎஸ்ஐ சபைகளில் இருந்ததுனால இந்த காரியம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு முன்பதாக கண்டிப்பாக 95வது சங்கீதத்தை 11 வசனம் தான் உண்டு, அந்த 11 வசனத்தையும் வாசிப்பாங்க, 11 வசனத்தையும் பாடலாக பாடுவாங்க, படிப்பாங்க. 95வது சங்கீதம். இந்த 95வது சங்கீதத்துல இந்த 5 புஸ்தகங்களுடைய சாராம்சத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாங்க. படிக்கலாம், அந்த 95வது சங்கீதத்தை நான் படிக்கிறேன். நான் இதோட நம்ம முடித்துக் கொள்ளுவேன். கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பருவங்களின் உயரங்களும் அவருடையது. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இது 7வது வசனம் வரைக்கும். 8ல இருந்து, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருஷம் மன்னா கொடுத்தாரு, பசிக்கிற போது காடையை கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தாரு. 40 வருடமும் வெயில் அடிக்காம மேல மேகம் அவங்களுக்கு மேல மட்டும்தான் நின்னது. 40 வருடங்களும் இரவிலே குளிர் அடிக்காதபடி மேல அக்னியாக மேல நின்னார், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடியதாக. ஆனாலும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய கர்த்தரை நம்பாமல் இச்சை உள்ளவர்களாக உலக காரியங்களிலே மனம் உள்ளவர்களாக போய் முரட்டாட்டம் பண்ணி போயிட்டாங்க. சொல்றாரு, 40 வருஷம் நான் கொடுத்தேன், தேவன் கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் பரிசுத்தமாக கரெக்டாக இருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது. வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லை என்றால் மாறி போயிடும். அதனால இந்த நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகம் அதுதான். 6,3550 பேர் 2 பேர் தான் உள்ள போனாங்க. நம்ம அந்த 2 பேர்ல ஒருத்தவங்களை கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் அறிவோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் கடினமானவைகளும் அல்ல. ஆனால் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நமக்கு பலன் கொடுப்பதற்காக. அன்றைக்கு மோசே உள்ள போக முடியல, யோசுவாவை நியமித்து யோசுவா வழிநடத்தி கொண்டு போனார். இன்று இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை, ஆனால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளவே இருக்கிறார். யோவான் 16வது அத்தியாயத்தில் இயேசு சொல்லுகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். என்னை விசுவாசிக்காதவர்களை பாவத்தை குறித்து சொல்லி மனம் திரும்புதலுக்கு நடத்துவார். நான் உங்களோடு இல்லாதனால நீதி இன்னதென்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நீதி இன்னதென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவார். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பரிசுத்தப்படுத்துவதுதான் அவரோட முக்கிய நோக்கம். அவர் தான் இந்த பரிசுத்த வேதாகங்களை எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர். இதை நாம் படிக்கிற போது இதை விளக்கி கூறி நம்ம வழிநடத்தக்கூடியவரும் அவர் தான். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொண்டு வழி நடந்து நம்ம மேலே ஏறி சொல்லுவோம். வேதத்தில் இன்னும் அதிகமாக வளருவோம். இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். இன்னும் அதிகமாக வளருவோம். அவர் வருகிற நாள் நெருங்கி வருகிறது. மகா மோசமான காரியங்கள் தேசத்துக்குள்ள நடந்து எப்போ வேண்டுமானாலும் வரலாம். நம்ம அவருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு செல்வோம். நன்றி. இதோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் இதனுடைய அடுத்த புஸ்தகம் யோசுவா எப்படி அவர்களை அந்த தேசத்திற்குள் கொண்டு போனார், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். இதோடு இன்றைய வேத பாடம் முடிந்தது.